மிகப்பெரியவன். அவன் 8 திசைகளிலும் வியாபித்திருக்கிறான். வானலோகத்திலும் வியாபித்திருக்கிறான். பாதாள லோகத்திலும் வியாபித்திருக்கிறான். ஆனால் இந்த மனித உயிர்களுக்கு ஒரு பிறவியை கொடுத்து, அந்த வினைப்பயனை தீர்ப்பதற்கு ஒரு உடலை கொடுத்து, அந்த வினைப்பயனை ஆற்ற வைத்து, அவர்களை வினைப்பயனை தீர்க்க வைத்து, தன்னுள் அவர்களை சிவமாக ஆக்கிக் கொள்கிறான். அற்புதமான வேலையை செய்கிறான். மனித குலத்தை ஆற்றுப்படுத்துவதற்கு, வழிப்படுத்துவதற்காகவே அவன் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறான். அதை பயன்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போ முயற்சி இல்லாம ஏதாவது கிடைக்குமா? மிகப்பெரிய பதவி சிவலோக பதவி. அதை பெறணும்னா அதுக்கு முயற்சி பண்ணணுமா இல்லையா? ஜபேஸ்வரனாக இருந்து பெருமுயற்சி செய்ததுனாலதான் நந்தீஸ்வரர் ஆனார். ஞானத்துக்கே தலைவனாக ஆகி, கடவுளுக்கே வாகனமாக ஆகி, அந்த சிவலோகத்தையே காப்பவருக்குரியவராக மாறினார். முயற்சி தான் காரணம்.